இந்த யூடியூப் சேனலோட பர்பஸ் அதை வந்து நான் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவும் என்னோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொதுவாகவே வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று வந்து நம்மளோட பொது வாழ்க்கை, நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடிய பணம், செல்வம், வசதி வாய்ப்புகள், குடும்ப சூழ்நிலைகள், நம்மளோட பிள்ளைகள், தொழில், வேலை, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பொருள் சார்ந்ததாகவும் உடல் சார்ந்ததாகவும் இருக்கும். இன்னொன்று இறை வழிபாடு. இந்த இறை வழிபாடில் பக்தி இலக்கியங்கள், இறைவனை நோக்கிய சிந்தனை, ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன், இறை வழிபாட்டில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாம் செல்லக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லுவோம். இது வந்து ஆன்மாவிற்கானது. அப்போ நான் முதல்ல சொன்ன விஷயம் உடலுக்கானது, இரண்டாவது சொன்ன விஷயம் இந்த உயிர் ஆன்மாவிற்கானது. இந்த 2 விஷயமும் ஒன்று சேர்ந்தது தான் இந்த மனித வாழ்க்கை. அப்போது உடல் பாதி, ஆன்மா மீதி. இந்த உடல் தேவைகளை நம்ம எல்லா நேரங்கள்லையும் நம்ம எல்லா விதமாகவும் அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ தான் உடலோட ஆசை வந்து அடங்கும். ஆன்மாவிற்கு பல ஆசைகள் இருக்கும். நம்ம இறை பாதையில் நம்ம போக போக ஆன்மாவிற்கு நம்ம எப்போ முக்கியத்துவங்கள் கொடுக்குறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்மா தன்னோட ஆசைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இறை பாதையில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இறை வழிபாடு, பக்தி இலக்கியம், இந்த பக்தி சார்ந்த நெறிகளை கற்று தேர்வது, அதன்படி நம் வாழ்க்கையை செலுத்துவது. அதே மாதிரி இறை வழிபாட்டிலேயே அடுத்தடுத்த லெவல்ஸ், ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் முடிச்சு போகிற மாதிரி இறை வழிபாட்டிலேயே நம்ம மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகிறது. அது வந்து ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 3 நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். உருவ வழிபாடு, உருவ வழிபாடு, அருவ வழிபாடு. இது வந்து 3 நிலைகள். இதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ வந்து என்னோடய சேனலில் வரும். அப்போ இந்த இறை வழிபாட்டுக்கு உறுதுணையாக நம்மளுக்கு வந்து குருமார்கள் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவர்கள் எழுதி வைத்த புத்தகங்கள் உதவியாக இருக்கும். இறை வழிபாட்டிலேயே இது ஒரு வகை. இன்னொரு பக்கம் இருக்குது இதுலேயே. இதுதான் பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இந்த வாழ்க்கையை வாழ்வது, பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது. அப்போது உதவியாக இருப்பதுனா என்ன? உள்ளேருந்து நம்ம ஆன்மா சொல்லும். நம்மக்கிட்ட உதவின்னு வரவங்களுக்கும் ஒரு சில நிர்ணயப்பட்ட மக்களுக்கு உதவிகள் தேவைப்படும். அந்த நபர்களுக்கும் நம்ம வந்து உதவியாக இருக்கணும். அப்போது பொதுவாக இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறை வழிபாடு ஒரு கை அப்படின்னா, பிற உயிர்களுக்கு உதவி செய்வது அப்படின்றது இன்னொரு கை. இறை வழிபாடு மட்டுமே செய்துக்கிட்டு போனால் சரியா அப்படின்னா, அப்போ இதை யார் செய்கிறது? துன்பத்தில் இருக்கும் பிற உயிர்களை நம்ம எப்படி வந்து உதவி செய்கிறது? இந்த பக்தி இலக்கியம், பக்தி சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளை சார்ந்தது. இன்னொருத்தர் சொல்லி தருவாங்க, அதை நம்ம கற்றுக்குவோம், அதன் மூலயமா இறைவனை வழிபாடு பண்ணுவோம். பட் இந்த உதவிகள் அப்படின்றது நம்ம இன்னொருவருக்கு செய்கிறது இல்லையா? தேவைக்கு பொருள்களை கொடுப்பது, பசிக்கு உணவிடுவது, அன்னதானம் செய்வது, பொருள் தானங்கள் செய்வது, இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்கிறது ஒரு ஆன்மாவுக்கு உயர்நிலையை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து ஆன்மா உதவிகள் பல செய்யணும் அப்படின்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொழில் எப்படின்னா வாழ்வாதாரங்களை சரி செய்யக்கூடிய அந்த அளவில் தான் இருக்கும். மீண்டும் நம்ம வந்து தொழிலே வந்து நம்ம ஒரு சில சமயம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது அதுக்கே போடுற மாதிரி இருக்கும். அதிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவை நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். மேற்படி என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற அந்த தட்சணையிலேருந்து ஒரு பகுதியை தான தர்மங்கள் செய்கிறதுக்காக நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். சரி, இது மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு உதவி அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றொருவரிடமிருந்து பணத்தை வாங்கி தானமாக தர்மமாக பெற்று இன்னொருவருக்கு கொடுக்கறது நேர்முகமான உதவியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ என் பெர்ஸ்பெக்டிவ் படி உதவி எப்படி இருக்கணும்னா, ஹேண்ட் டு ஹேண்ட், என் கைகளிலிருந்து இன்னொருவர் கைக்கு உதவி போகணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். மற்றவர்கள் பணத்தை வாங்கி மற்றவர்கள் சார்பிலே நாம் தான தர்மங்கள் செய்வது ஒரு வகை. நம்மளோட செல்வத்தை வைத்து இன்னொருவருக்கு தான தர்மங்கள் செய்வது, அதை தான் நான் இது வரைக்கும் செய்துக்கிட்டு இருக்கிறேன். இறை வழிபாட்டில் எப்படி வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறோமோ அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லையும் நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உள்ளிருந்து ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்படி போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணலாம்? அப்போ உதவிகளை பெற்று உதவி செய்வதா அப்படின்னு யோசித்து பார்த்ததில் எனக்கு வந்து அதில் வந்து எப்பயுமே உடன்பாடு இருந்ததில்லை. நவம்பர் மாதம் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதன் விளைவாக இன்றைக்கி வந்து ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி நாளுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து இது வளர வளர இதிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தில் நம்ம செலவுகள்லாம் போக வரக்கூடிய அந்த ஒரு பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை வந்து நம்ம மேலும் தான தர்மங்களுக்கு, இந்த சேரிட்டி ரிலேட்டடான இந்த விஷயங்களுக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுதான் இந்த சேனலோட நோக்கம். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம கண்டினியூஸாக சேரிட்டி பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அதை நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க.
நிறைய பேருக்கு நம்ம அன்னதானங்கள் ஆல்ரெடி செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய பேருக்கு இந்த பௌர்ணமி அன்னதானங்கள்லாம் நிறைய செய்திருக்கிறோம். மேற்படி வரக்கூடிய காலங்களில் நம்ம இன்னும் சிறப்பாக இன்னும் அதிகமாக நம்ம வந்து செய்வோம். அப்போ நேரடியாக என் உழைப்பினால் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அந்த கோவில்களை பற்றியோ இறை வழிபாடை பற்றியோ இந்த ஜோதிடம் எனும் கலை உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றியோ நிறைய தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லி அதன் விளைவாக இந்த சேனல்லேருந்து எனக்கு வரக்கூடிய அந்த வருமானத்திலிருந்து தர்ம காரியங்களை செய்யணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமே. என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் எல்லாருமே டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக என்னோட இந்த தான தர்மங்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்க. நீங்கள் செய்த ஒரு சின்ன சப்ஸ்கிரைப், ஒரு சின்ன லைக், ஒரு சின்ன ஷேர், ஒரு கமெண்ட், இது எல்லாமுமே எனக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தின் ஒரு பங்கு. அது உங்கள் சார்பாக இறைவனின் நிர்ணயம் உள்ள நபர்களுக்கு இந்த விஷயங்கள் போய் நல்ல விஷயங்கள் போய் சேரும். நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாத்தையும் நான் உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி அஸ்ட்ராலஜி அண்ட் லைஃப் கைடன்ஸ் அப்படின்ற பேரில் நான் வந்து அஸ்ட்ராலஜி அண்ட் லைஃப் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய கூகுள் பேஜை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த யூடியூப் சேனலோட உன்னத நோக்கம். உங்களோட சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் நீடட். நான் இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அனைத்து தான தர்மங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.